ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசிப்ளின் பிரேக் அவுட், இன்டிசிப்ளின் பிரேக் அவுட்டை பற்றி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசிப்ளின் பிரேக் அவுட் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த லெவலில் அப்படி பிரேக் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு பிரேக் ஆகிறப்போ ஒரு கேண்டில் நல்ல ஒரு சாலிடாக க்ரீன் பாடியாக பிரேக் ஆகணும். இதுதான் டிசிப்ளின் பிரேக் அவுட். பட் இதுலேயுமே எப்படி ட்ரேட் எடுக்குன்றது தெரியணும். எனக்கு இதே கேட்டகரியில் இப்படி பிரேக் ஆகிறப்ப மேலே பிக் இருந்துச்சுன்னா இது இன்டிசிப்ளின் பிரேக் அவுட். சரியா? ஏன்னா இது உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னு நீங்கள் போய் ட்ரேட் எடுப்பீங்க, மேலே செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு க்ரீன் பாடி இப்படி வருவாங்க. சரியா? ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த செல்லிங் ப்ரெஷரோட வேலையை அப்புறமா தான் காட்டுவாங்க. இப்படி நடக்கும். ஆனால் இங்கே அதே க்ரீன் பாடி, இங்கே பாருங்கள், அதே க்ரீன் பாடி இப்படி இருக்கும். எனக்கு ஏன் அதே ரெட்டு வந்தால் கூட எனக்கு இங்கே டோஜி போட்டு பிக்கப் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த செல்லிங் ப்ரெஷர் அதனுடைய வேலையை அழகாக காட்டுவான். நம்ம தான் மாட்டுவோம் அந்த ட்ராப்பில். ஸோ ஒரு பிரேக் அவுட்டுக்கு தேவை டிசிப்ளின் பிரேக் அவுட். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்.